நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது ஒரு சித்த மருத்துவ குறிப்பு பற்றி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பெண்களுக்கென்று பெரும்பாடு சம்மந்தமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பெரும்பாடுனா அதில் வந்து ரத்தப்போக்குன்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பையில் வந்து புண்ணு ஆகி அதில் தான் ரத்தம் வந்து கசிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதை வந்து நாளடைவில் வந்து சரியான ஒரு வைத்தியம் செய்யாமல் இருந்தீங்கன்னா அது பெரிய உங்களுக்கு பாதிப்பில் கொண்டாந்து விடும். வேதனையோடு நீங்கள் உட்காந்துக்கிட வேண்டியதான். இதுக்கு ஒரு சின்னதான எளிமையான ஒரு மருத்துவ குறிப்பை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதான் மாம்பருப்பு தூள். அதான் மாம்பழத்தை சாப்பிட்றாங்களே உள்ளுக்கிறதான கொட்டையில் அந்த பருப்பு இருக்கும். அதில் அதனுடைய பொடி, அந்த பொடி எடுத்துக்கணும். அது கூட வந்து தேன் கொஞ்சம் சேர்த்துக்கணும். தேன் அல்லது மோர் கூட வந்து சூடு. தேன் கூட சூடு, தேன் சூடு. மோர் சேர்த்துக்கணும். மோரி விட்டு அத்திப்பட்டை சாறு விட்டு இடித்து, அடுத்தது வந்து தென்னம்பாலை சாறையும் விடணும். இதில் வந்து தென்னம்பாலை அதனுடைய சாரெலாம் சேர்த்து 3 எல்லாம் கலந்து அதை குடிச்சிங்கன்னா வந்து உங்கள் பெரும்பாடு நல்லா சீக்கிரமாக குணமாகும். உள்ளே இருக்க புண்ணெல்லாம் ஆறும். ஒரு சின்னதான ஒரு மருத்துவ குறிப்பு தான் இது வந்து. ஆனால் சின்னதாக தான் இருக்கும், வந்து செய்கிறதுக்கு நல்ல ஒரு குணமாகக்கூடியதான பொருள் தான் இது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க வந்து மாம்பருப்பை தோல் எடுத்துக்கிறீங்க, அது கூட மோர் சேர்த்துக்கிறீங்க. அத்தி மரத்தோடைய பட்டைச்சாறு, ஒரு பட்டை இடத்தை இடிச்சிங்கன்னா அதில் சாறு வரும். இல்லைனா அதெல்லாம் கொதிக்க வச்சு கூட தண்ணி அடித்து எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து தென்னம்பாலையில் சாறு வரும். அந்த சாறும் எடுத்து எல்லாம் 3 இப்படி கொடுத்திங்கன்னா பெரும்பாடு 2-3 நாள்லேயே சரியாயிடும். உடம்புலாம் புண்ணெல்லாம் நல்லா குணமாகும். இது ஒரு நல்ல ஒரு எளிமையான மருத்துவ குறிப்பு தான். ஆனால் அதை செஞ்சீங்கன்னா நல்லா வெற்றியை பார்க்கலாம். இந்த மருத்துவ குறிப்பை பார்த்து பயனடையுங்க. நான் சொன்னதை உங்களுக்கு புரியலனா கூட திரும்ப போட்டு கேளுங்க. இந்த மருத்துவ குறிப்பு உங்களுக்கு நல்லா புரியும். செஞ்சு பயனடையுங்க.